குருவே வாழ்க. எங்கும் வாழும் அஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையான இன்று டிசம்பர் 20, 2024 பஞ்சாங்கத்தின்படி திதி 10:49 காலை வரை பஞ்சமி, பின்னர் ஷஷ்டி நட்சத்திரம் மக நட்சத்திரம் 3:47 காலை வரை, பிறகு பூர நட்சத்திரம். யோகம் விஷ்கம்பம் 6:11 இரவு வரை, அதன் பின் பிருத்தி. கரணம் சைத்துளை 10:49 காலை வரை, பிறகு கரசை 11 இரவு வரை, பிறகு வனசை. இன்று சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், கீழ்நோக்கு நாள் தேய்பிறை. நேரம் காலை 9:15 10:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் 12:15 1:15 மணி வரை, மாலை 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரை. குளிகை 7:30 மணிலேருந்து 9 மணி வரை. யமகண்டம் 3 மணிலேருந்து 4:30 மணி வரை. இன்னைக்கு சூரிய உதயம் 6:24, கரணம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரை. இன்றைக்கி கிரக நிலவரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, குரு ரிஷபத்தில், குரு கடகத்தில், செவ்வாய் கன்னியில், கேது விருச்சகத்தில், புதன் தனசில், சூரியன் மகரத்தில், சுக்கிரன் கும்பத்தில், சனி மீனத்தில், ராகு. இந்த கிரக நிலவரங்கள் அடிப்படையில் இன்றைக்கி உங்களுடைய ராசி பலன் சந்திரனின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இன்றைக்கி திருக்கோயில்னு பார்த்தா திருவாரூர் தியாகராஜர் கோயில். உத்தியோக பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த தீர்க்கக்கூடிய திருத்தலமாக அந்த திருத்தலம் உண்டு. அதே மாதிரி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு, நெல்லை ஸ்ரீ நெல்லையப்பர் ஸ்ரீ காந்திமதியம்மன் தாமிரபரணி ஆற்றில் திருமஞ்சன சேவை, கீழ்த்திருப்பதியில் ஸ்ரீ கோவிந்த பெருமாள் ஊஞ்சல் சேவை, மாடவீதி புறப்பாடு. இதெல்லாம் இன்றைக்கி விசேஷ நாள். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்கழி 5ஆம் தேதி, ரொம்ப விசேஷமான நாள். இன்றைக்கி மார்கழி, எப்போதுமே மார்கழி அப்போது முழுக்க அந்த மாதம் முழுக்க கோலம் போடுங்க. ஏன்னா தேவர்களுக்கு முனிவர்களுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி விடியற்காலை. அந்த விடியற்காலை பொழுதில் தெய்வங்களை வரவேற்கும் விதமாக அனைவரின் வீட்டில் வாசல் படியில் கண்டிப்பாக கோலமிட வேண்டும். மண்ணை கோலங்கள் போடுங்க. அதே மாதிரி அது சாணம் இட்டு, விநாயகருக்கு பிடிக்கிற மாதிரி சாணம் பிடிச்சி அதில் ஒரு அருகம்புல் வச்சு பூசணி பூ பிடிக்கணும். இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த வெளியில் விடியற்காலையில் பெண்களோட ஒரு சுவாசப்பை, அந்த சுவாசம் அதில் இருக்க கர்ப்பப்பை எல்லாமே சுத்திகரிக்கிறதுக்காக இந்த காற்றை சுவாசிக்கணும். ஏன்னா பெண்கள் தான் அந்த வீட்டில் உறுதியாக இருக்கணும், உடல் அளவுலேயும் மன அளவுலேயும். அப்படி இருந்தால் தான் அந்த குடும்பம் செழிக்கும், நல்லாயிருக்கும். அது மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அந்த வண்ணக்கோலங்கள் போடும்போது இந்த யூவி அந்த ரே நம்ம மேலே படாமல் இருக்கும். அதே மாதிரி அந்த ஓசோன் லேயர் ஓப்பனில் இருக்குது. அப்படிங்கும்போது சுத்தமான ஆக்சிஜனை நீங்கள் உட்கொள்கிறதுக்கு மிகப்பெரிய அது ஒரு உதவியாக இருக்கும். அந்த சுவாச காற்று ரொம்ப சுத்தமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் உங்களுக்கு இருக்கும். அதை சுவாசித்த பிறகு இந்த சாணம் இட்டு கோலம் விட்டுவாங்க அந்த காலத்தில். சாணம் எதுக்குன்னா, நம்மளுடைய வீட்டில் கெட்ட சக்திகள், கெட்ட விஷயங்கள் வராமல் இருக்க அந்த சாணத்தை தெளித்தாங்க. மஞ்சள் கலந்து. இப்போல்லாம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக எங்கன்னா சாணம் கிடச்சா வாங்கிக்கிங்க. இல்லை அப்படின்னா இப்போ கோமியெல்லாம் கிடைக்கிது. அந்த கோமியமும் மஞ்சளும் லைட்டாக கலந்து ஒரு பன்னீரை நிறையா கலந்து வீட்டில் தெளிச்சிருங்க. வாசலில் தெளித்து நீங்கள் தொடச்சாலும் சரி, மாப்பு வச்சு இல்லை கழுவி விட்டாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, அது இருந்துச்சுன்னா உங்களோட சுபிட்சம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறதெல்லாம் வராது. இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் அதை பயன்படுத்தும் போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது, இன்னும் பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது வராமல் இருக்கும். உங்கள் குலசாமியும் மற்ற தெய்வங்களும் அந்த நேரத்தில் வாசல் படியை பார்த்து தான் வீட்டுக்கு வரும். அப்போ எவ்வளோ அந்த விஷயங்களை நல்லா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி குலதெய்வ அனுகிரகம், மற்ற தெய்வங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது அன்னைக்கு கிடைக்கும்.
இதை பின்பற்றி வருபவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போது அவரவர் ராசி பலனை பார்த்துட்டு வருவோம். மேஷ ராசிக்காரங்க, நன்மைகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னா, நீங்கள் என்ற எண்ணங்கள் ஈடேற போகுது, கனவு நிறைவேறப் போகிறது, உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது. வீடு, மனை, வாசல், சொத்து சுகங்கள் இப்படிலாம் சேரக்கூடிய பிரச்சனை. வீண் வம்பு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுன்னா அது கலைந்து ஓடக்கூடியதாகவும், எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவதாகவும் இருக்கும். ஒரு சில பேர் மறைமுகமான எதிர்ப்புகளை சந்திச்சிருப்பீங்க. ஊரை விட்டே சில பேர் மறைந்து வாழக்கூடிய நிலையும் மேஷ ராசிக்காரங்களுக்கு இப்போ இருந்திருக்கும். ஆனாலும் அதை சமாளித்து வந்து சில பேர் நல்லபடியான வாழ்க்கையை வாழ்வாங்க. அதுக்கான நேரம் இருக்குது. ஆனால் 7.5 சனி நுழையும் போது ஒரு சில சஞ்சலங்களையும் பிரச்சனைகளையும் கொடுத்துருக்குது. ஆனால் இப்போது இன்றைக்கி நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மாலை வேலைகளில் வெள்ளிக்கிழமையில் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வ அனுகிரகத்தையும் முருகன் வழிபாடும் ரொம்ப நல்ல பலனை ஏற்படுத்திடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. ரிஷப ராசிக்காரங்க, தாமதங்கள் அதிகரிக்கக்கூடியது, தடை தாமதங்கள் ஏற்படக்கூடியதாகும். செய்கிற வேலையில் சிறு சிறு காரிய தடைகள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடியது. உத்தியோகத்தில் மாற்றங்கள், இடமாற்றங்களும் உண்டு. அதே மாதிரி தொழிலில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்படுத்தும் யுக்தியை இன்றைக்கி கண்டுபிடிப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க செய்கிற சில மோசமான ஒரு காரியங்கள், விளைவுகள் அப்படிங்கிறது இன்னும் வரும் காலங்களுக்கு அதுக்கான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி யோசித்து முடிவெடுங்க. காதல் விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. ஏற்கனவே ஒரு எக்ஸ் இருக்குது, காதல் இருக்குது, அப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா அது மூலியமாக நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது. அது மூலிமா உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற நிலைமை அப்படிங்கிறது இருக்கும். அது தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. திருமண பாக்கியங்கள் உண்டாகும். ஆனாலும் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற விஷயத்துலலாம் அவமானப்படக்கூடியதாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ரிஷபராசிக்காரங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடுமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மிதுன ராசிக்காரங்க, நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அனைத்து வகையான குழப்பங்கள் நீங்கும். உங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நடக்க போகுது. அனைத்து ஐஸ்வர்யங்களும் கொடுக்கறதுக்கு பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். கடகராசிக்காரங்க, குழப்பம் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுக்கு குழப்பத்தில் தான் பிரச்சனை. நிறைய ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா அப்படின்னு ஆசிலேஷன் மைண்ட் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சிரமமான காரியங்களை நீங்கள் எடுத்து செஞ்சுருக்கிறீங்க. அதனால வர தோல்விகள் அப்படிங்கிறது உங்களை மனசை ரொம்ப சஞ்சலப்படுத்துச்சு, மன விரக்தியை கொடுத்துச்சு. குடும்பத்தில் ஒரு சரியான மதிப்பு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கடகராசிக்காரங்களுக்கு கொடுத்துச்சு. அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆனால் ஒரு 2 டபுள் மைண்டாக இருக்கும். எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் டபுள் மைண்டு, டபுள் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் உங்கள் மைண்டில் இருக்கும். இன்றைக்கி உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுறதும் மிகப்பெரிய மேன்மையை உங்களுக்கு கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு கொடுத்தே ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. சிம்ம ராசிக்காரங்க, வரவுகள் அதிகரிக்கிற நாள். தன வரவு, பொருள் வரவு அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய நாள். சிம்ம ராசிக்காரங்களுக்கு சில இடத்துல அடியும் உதையும் நல்லாவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு சனி வந்து உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கிறாரு. அதுதான் உண்மை. சிம்மராசிக்காரங்க இந்த நாளில் பண வரவுகளை பயன்படுத்தி சேமித்து வைக்க வேண்டும். அதுவே உங்களுக்கு ஃப்யூச்சர் அப்படிங்கிறது நல்லா கொடுக்கும். சிம்மராசிக்காரங்களுக்கு நல்லபடியான வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். சிம்மராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பெருமாளை வழிபடுறது ரொம்ப நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கன்னி ராசிக்காரங்க, பக்தி அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைக்கி
ஆன்மீக பயணங்களை செல்வீர்கள். பக்கத்தில் இருக்கிற ஏதாவது திருக்கோயிலுக்கு சென்று வாருங்கள். குடும்பத்தோடு சென்று வரும்போது நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியதாகவும் நல்ல மேன்மைகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. கன்னிராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி வழிபாடாக பெருமாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. துலாம் ராசிக்காரங்க, பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது மாதிரி உங்கள் பேராசையே பெருநஷ்டமாக ஆகிடும். யாரை நம்பி பணம் கொடுக்காதீங்க, ஜாமீன் போடாதீங்க. இல்லை நம்பி கொடுத்தேங்க வரமாட்டேங்குதுங்க, அதெல்லாம் வேண்டாங்க. பொதுவாகவே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆசையினால தான் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்தே ஆகும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. விருச்சிக ராசிக்காரங்க, அமைதியாக இருக்கக்கூடிய நாள், எச்சரிக்கை கவனம் அப்படிங்கிறதுலாம் இருக்கக்கூடிய நாள். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில மன அமைதியை தேடி நீங்கள் மெடிடேஷன்லாம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஃபேவராகவே அமையும். அதெல்லாம் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. மிகப்பெரிய மேன்மைகள் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபடுறது ரொம்ப நன்மையை அது ஏற்படுத்திவிடும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. தனுசு ராசிக்காரங்க, பூராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டம நாள்னால அவங்க மட்டும் கவனமாக இருங்க. முக்கிய முடிவுகள், அதுக்கப்புறம் புதிய முடிவுகள், புதிய முயற்சிகள் அப்படிங்கிறத தவிர்க்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்களுக்கு. மற்றபடி வெற்றி மீது வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள், மேன்மையான நாள். தனுசு ராசிக்காரங்களுக்கு மாலை பொழுதுகளில் வழிபாடு பண்ணுங்கள். எல்லா தெய்வங்களையும் இஷ்ட தெய்வங்களையும் வழிபடுங்க. நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கும். விநாயகரை வழிபடுறது இன்னும் கூடுதலான சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மகர ராசி, உடல் நலம் மனநலம் அப்படிங்கிறது தேரக்கூடிய நாள். இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது சாத்தியமாகும். அனைத்து துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்கள் வெற்றியின் பாதையை நோக்கி ஒரு சில சஞ்சலங்கள் உறவுக்காரங்களோட நண்பர்களுடன் ஏற்படக்கூடிய விஷயமாக இன்றைக்கி இருக்குது. குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று வாருங்கள், நல்ல பலன்கள் ஏற்படும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்பு, தொழிலில் ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு உண்டு. இன்றைக்கி அதை விடுத்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக, ஃபேவரான நாளாக இன்றைக்கி இருக்கும். மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சிவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப வெற்றிகளை கொடுக்கும், நல்ல மாற்றங்களை கொடுக்கும். அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. கும்பராசிக்காரங்க, ஆர்வம் அதிகமாக இருக்கிற நாள். உங்கள் உழைப்பு மீது ஆர்வம் கொண்டீர்கள். உங்களோட தொழில் முனையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும். வீடு மனை யோகம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய வண்டி வாகனத்தில் இன்றைக்கி ஜாகிரதையாக இருக்கணும். ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது இன்றைக்கி ஏற்படும். கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாள் நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள். கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மாலை பொழுதுகளில் மகா ஈஸ்வரனை வழிபடுறது ரொம்ப நல்லது. கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. மீனராசி, பொறாமைப்படுறாங்க, உங்கள் மேலே போட்டி போடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நிறைய ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் உங்களை யாருமே அசைக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியணும். குலதெய்வ வழிபாடு மூலயமாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரங்க, ஜென்ம சனி வர்றதுனால கொஞ்சம் நிதானித்து ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். அதுவே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். கடவுளுடைய அருளால் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி. அனைத்து ராசிக்காரங்களும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.